ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஷால் அவங்களுடைய ஃபேமிலி உள்ள சூப்பராக வந்தாங்க, செம்மையாக பேசினாங்க. அதிலும் குறிப்பாக வந்துட்டு நம்மளுக்கே வந்து அம்மா யார்ப்பா இவங்களா அவங்களா அப்படின்ற மாதிரி டவுட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தெரிஞ்சுது அம்மா வந்துட்டு நல்லா கலராக இருக்கவங்க, டிக்காஷன் கலரில் இருக்கிறது பாட்டி அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அதை கூட வந்துட்டு அவர் வந்து அவருடைய லவ் ஸ்டோரியை வந்துட்டு விஷால் அப்பா சொல்லும்போது நம்மளுக்கு தெரிஞ்சுது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கலாமா அப்படின்போது கொடுங்கன்னும் போது முரண்பாடு அதை பற்றி சொல்லுங்கள். உங்கள் வீட்டில், அதாவது இந்த வீட்டில் உங்கள் பையனுக்கு முரண்பாடாக யார் இருக்கா அப்படின்னும் போது டப்புன்னு எதிர்பாராத விதமாக அருணை வந்து கலாச்சிட்டார். நீ வந்து எதுக்காக ஃப்ரெண்டாக இருந்தான்னு கேட்டார். அவர் இல்லை எனக்கு முன்னாடி தெரியும்னா எப்படி சண்டை வரும், ஃப்ரெண்டாக இருக்கீங்க நல்ல ஃப்ரெண்டுக்குள்ளே எப்படி சண்டை வரும் அப்படி இப்படின்னு கேட்கவே ஒரு மாதிரி ஆகிட்டார். என்னையா வந்தவங்க எல்லாருமே வந்து அடித்தா எப்படி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக அவரோட பார்வை மஞ்சரி பக்கம் போச்சு. நான் கூட முத்துக்குமரன் தான் சொல்ல நினச்சேன். ஏன்னா முத்துக்குமரனுக்கும் விஜய் விஷாலுக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது முதலிருந்தே. ஆனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாக மஞ்சரிக்கிட்ட போனார். மஞ்சரிக்கிட்ட போயிட்டு, மஞ்சரி மேடம் உங்களுக்கு ஏன் விஷாலை பிடிக்கலன்னு கேட்டார். அவங்க ஷாக் ஆகிட்டு, இல்லை எனக்கு பிடிக்காதெல்லாம் இல்லை, எனக்கு பர்சனாக பிடிக்கும், பட் கேம் பிளேயராக பிடிக்காதுன்னும்போது அவர் வந்து பர்சனை வந்து பர்சனல் எடுத்துக்கிட்டார். பர்சனலா கேமில் எதுக்குமா பர்சனல் அப்படின்போது, இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னப்பா, பர்சனாக பிடிக்கும், ஆனால் கேமில் எனக்கு பிளேயராக பிடிக்காது, எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்குதுன்னு ஃபேஸ் டு ஃபேஸ் சூப்பராக சொன்னாங்க. அவர் கேட்டிருக்காரு, நம்ம பொய் சொல்லி அது வந்து வேஸ்ட்டு, ஏன்னா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் அங்கே உண்மையை அடித்து அழகாக வச்சாங்க, சூப்பராக இருந்தது. உடனே அவர் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டு சரிம்மா அப்படி அவ்வளோதான், வேறு யார்கிட்டையும் எனக்கு கேட்கணும் இது இல்லை, அவ்வளோதான் கேட்கணும்னு 2 பேர்கிட்ட இருந்துச்சு, நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். அதே மாதிரி அருண் வந்துட்டு எல்லாருமே பழக்கிறது கொஞ்சம் பாவமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் தப்பு பண்ணிட்டார், இல்லைன்னு சொல்லலை, பட் எல்லாருமே வந்து பண்ணுறாங்களே, இது ஒரு வேளை வந்து பிக் பாஸோட ஒரு விஷயமா இருக்குமோன்னு கூட தோணுது. ஏன் அப்படின்னா ஒரு வாரம் வந்து ஒரு சில பேரை ஹைப் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க. இந்த வாரம் இந்த ஃப்ரீ டாஸ்க்கை வச்சு அருணுக்கு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களே. ஏன்னா அவர் ஃபீல் பண்ணால் ஒரு சில பேர் வந்து அந்த சிம்பத்தியோட க்ரியேட் ஆகும். வர ஃபேமிலியெல்லாம் திட்டுறாங்கப்பா, பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வருதில்ல, அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. பட் இருந்தாலும் பாவமாக இருக்குது அருண். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அருண் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அந்த மாதிரி மாட்டிகிட்டு இருக்காப்புல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.